அண்ணாச்சி தாண்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா இது காசா? டேய் அதத்தானே உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி இல்லையா? 50 பேர் வீட்டுல எறியா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா என் ரவுடி சத்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். குப்பை லாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா? நீ என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்தை வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாட்டுக்க போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, வாங்கடா. என்ன விஸ்வா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் தப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்கியா? விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். அவன் சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன். ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவாங்க தான் நினைச்சேன், ஆனா கொண்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் அவங்க? உள்ளவா. இந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? அவன் சத்தத்துக்கு நான் தான் காரணம் சொன்னேன்ல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி பயப்படுறல சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்குல தொங்க நீ தயாரா இருக்க. உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல. யார் கொண்டது? யார் கொண்ட? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் விக்ரமனை கொண்ட கூட்டத்துல அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார் விஸ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது.
இது நான் விக்ரமுக்காக கேட்கல, சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்கார. ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த விக்ரம் ஒரு நல்லவன், அப்பாவி. உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருதே. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும்னு நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்திரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே எழுந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. Congratulations, madam. Thank you. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. Thank you. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க, நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னக்கா இதெல்லாம்? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர், டிவின்னு ஒவ்வொருத்தனும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துக்கிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேற எங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன். சோப்ராஜ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமோ பெருசா போலீஸ்க்கு போறேன் பிலிம் காமிச்சிட்டு இருக்கா? ஏய், இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் தான் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறவனோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ போட மாட்டேன்னு அனுமதிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு தானே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா வா. உன் அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீயும் பாத்துக்க. எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. சோப்ராஜ், சோப்ராஜ், எங்களுக்கு எதுக்கம்மா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமைதான். பண்ணுங்களே. என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சினே தெரியுமா? கதவை திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒரே ஒருத்தர் சாட்சி சொல்லிருந்தா சோபராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டா. விக்ரம் மாதிரி அப்பாவிங்க செத்திருக்க மாட்டாங்க.
இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியம்டா. செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சிக்கிட்டு போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம், தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு உடனே போய் சொல்லு. போ. ஏ விஸ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்லை. ஏ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க அண்ணனை பத்தி. என்னப்பா இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏப்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்கிட்ட. வெள்ளிக்கிழமை. நேத்தைக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம்? டேய் சும்மா நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள், காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள், காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள், மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா? அவ கொடுக்கிற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து இங்க ஆட போகுது தெரியுமா? தண்டையார்பேட்ல இருந்து வேற ஒரு குரூப் வருது. இது போக அடையாறுல இருந்து அல்போன்ஸ்னு ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா நம்ம எல்லாம் ஜாலியா ஆடலாம் வா. ஏய் வந்துட்டேப்பா. ஏய் வந்துட்டாங்கப்பா. ஏய் பாப்பா பாப்பா பாப்பா. வெளியில போயிட்டு வாங்க. போங்கவா. சரி ஓகே, நம்ம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் 2 ரவுண்ட் ஏத்து வாங்கப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்ஸிங் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோதப் போவது இளம் புயல் விஸ்வா. இளம் புயல் விஸ்வாவுடன் மோதப் போவது கருஞ்சிறுத்தை குணா. கருஞ்சிறுத்தை குணா 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர். இப்போது இளம் புயல் விஸ்வாவுடன் மோதுவது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வார். முதல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அமர்க்கலமான ரவுண்ட். இந்த ரவுண்டில் விஸ்வாவின் கை ஓங்கி இருக்கிறது. சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு குணா தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும்.
எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா? பாக்ஸ் சென்ற வருட சாம்பியன் குணா இளம் புயல் விஷாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் தேடிக் கொண்டிருக்கிறார். Very good, Vishwa. 1, 2, 3, 4, 5. Hey. 1, 2, 3, 4, 5, 6, 7. Box. இளம் புயல் விஸ்வாவின் ஆவேசமான குத்துக்கள் ஒவ்வொன்றும் உணாவை திணறடித்துக் கொண்டிருக்கின்றன. விஸ்வாவை ஆக்ஷன் கிங் என்றே சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு தாக்குதலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிறது. விஸ்வா, சோப்புராஜு மேல நிறைய பணம் கட்டியிருக்கான். பணமா? நீ தோத்துடணும்னு சொல்லி கட்டியிருக்கான். நான் சொல்றது செய். தோத்துரு. விஸ்வா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2,
அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஸ்வா என் தம்பி, அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா? நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி, என்ன மாதிரி. அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. என்ன நீயா இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை 30 ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட நான் என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர் நான் வீரமாய் போராடுவோம், தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் 4 நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமிச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோடு நினைச்சு பார்க்கறதுக்கே நான் வெட்கப்படுறேன். அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். காட்டி கொடுக்கிறவனை விட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல், அது தெரிஞ்சுக்கோ. நம்மளை பெத்த அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததையே வேலை வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நாளைக்கு சோப்ராஜ் வந்து பாருங்க.